வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் கண்ட்ரோல் பேனல் தான் இன்னைக்கு ஃபிட்டிங் பண்ண வந்திருக்கோம். ஸோ அந்த டிமாண்ட் கண்ட்ரோல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை கிலோவாட் வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 கிலோவாட் வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேனல் நம்ம எந்த இடத்துல ஃபிட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மண்டபத்தில் வந்து எஸ்எஸ்பி பேனல் எல்லாமே டோட்டலா ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் பேனல் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஸோ அந்த டிமாண்ட் கண்ட்ரோல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதோட ஃபுல் வீடியோவுமே கீழ லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மண்டபத்தில் எஸ்எஸ்பி பேனல் எல்லாமே பேனல் போர்டு காட்ட வச்சு சொல்லியிருந்தோம். ஸோ அவர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் பேனல் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ எத்தனை கிலோவாட் வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. 48 கிலோவாட் வரைக்கும் அசெம்பிள் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேனல் போர்டு எல்லாமே அசெம்பிள் பண்ணி முடிச்சிட்டாரு. பேனல் போர்டு எல்லாமே இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு தூக்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாண்டுக்கு எல்லாமே மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மார்க் பண்ணிட்டு அடுத்தது எல்லாமே ஹோல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கிளாண்டுக்கு எல்லாமே மார்க் பண்ணிட்டு ஹோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வேற என்னென்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக் கிரிப்பிங் பேஸ்ட் வாங்கியிருக்கோம். ஸோ ஹேங்கர் போல்ட் வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் கிளாண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ கேபிள் ஒர்க்குன்னு வந்துட்டு மேக்ஸிமம் கிளாண்ட் போட்டு யூஸ் பண்ணால் தான் நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஹோல்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹோல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே பாக்ஸ் எல்லாமே தூக்கி நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் பேனல் வந்து நம்ம எதுக்காக ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 48 கிலோவாட்டுக்குள்ளேயே சர்க்குலர் ஆகிற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா எம்டி ரைஸ் ஆகி நமக்கு பெனால்ட்டி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா 48 கிலோவாட்டுக்கு உள்ள வாங்கியிருக்காங்க. அதாவது எல்டி சீரிஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்டி சிட்டியாக போகும்போது பார்த்தீங்கன்னா 50 கிலோவாட்டுக்கு மேலே போவோம். ஸோ அதனால் வந்து 48 கிலோவாட்டுக்கே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தனால இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் பேனல் வந்து நம்ம அசெம்பிள் செய்ய சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பஸ் பேர் கொடுத்து பஸ் பேரில் வந்து நம்ம எஸ்எஸ்பி பேனலுக்கு எல்லாமே இன்கமிங் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அந்த இன்கமிங் கல்லியில் நம்ம டேரெக்டாக டிமாண்ட் கண்ட்ரோல் பேனலுக்கு வந்து இன்கமிங்காக கொடுத்து அதுலேருந்து அவுட் கோயிங் போகிறது வந்து நம்ம டேரெக்டாக பஸ் பேரில் கொடுக்கணும். ஏன் பஸ் பேர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க 2 சர்வீஸ் வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் மட்டும் தான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இந்த பஸ் பேர் வச்சு நம்ம 2 பேனலுக்குமே தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். ஸோ இன்கமிங் வந்து நம்ம என்ன கேபிள் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 ஸ்கொயர் எம்ல போட்டிருக்கோம். ஸோ அந்த கேபிள் வந்து எல்லாமே நம்ம அசெம்பிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கிளாண்ட் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிளாண்ட் ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது லெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிரிப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கடைம்பேல தான் வச்சு டைட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிரிப்பிங் டூல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பேனர் செட்டு போகிறது போல ஸ்பேனர் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க பாருங்க. அது எப்பவுமே ஃபுல் டைட்டில் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. லைன் எல்லாமே ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லைன் எல்லாமே ஆன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ லைன் எல்லாமே ஒர்க் ஆகுது. இதோட ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.